குருச்சரணம். எங்கள் ஊரில் மாரி நோன்பு சாட்டுறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில். நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டு இங்கே வந்து வேப்பமரம்லாம் இருக்குது. அது நோன்பு சாட்டுறதுனால இன்றைக்கி தான் நோன்பு சாட்டலை, அடுத்த வருஷத்துலேருந்து பராமரிப்பு வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி இந்த வருஷம் சாட்டிடலாம், இந்த வருஷம் நோன்பு கும்பிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இன்றைக்கி தான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் சாணி பவுடர்லாம் போட்டு வலிச்சு விட்டுட்டு மேலே சீட்டெல்லாம் போட்டுருக்குறாங்க. இது வந்து நாகர் சிலை இங்கே இருக்குது பாருங்கள். நான் டெய்லி இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வந்து பால் வாங்கிட்டு வந்து இந்த நாகர் சிலைக்கு ஊற்றி சாமி கும்பிட்டு வருவேன். ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக முளைச்சிருந்துச்சி. மழைக்கு அதுக்கும் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் தெளிச்சிருந்தாங்க. மேலே பந்தல் போட்டு காப்பு கட்டி முகூர்த்த கால் நட்ட மாதிரி மரம்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சாமி சாட்டுறதுக்கு ஒரு 11 மணி 11:30 ஆகுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள்லாம் முன்னாடியே வந்து பெண்கள்லாம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எங்கள் ஒர்க் ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால ஓடு வைக்கிறது இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நானும் லேட் ஆகிடுச்சுன்ட்டு எல்லாம் வந்து 15 நாள் சாட்டில் 10 நாள் கழித்து தான் கம்பம் போடுவாங்க. அப்போ 5 நாள் தவறாமல் எல்லோரும் தண்ணி ஊற்றுவாங்க, தீர்த்தம் கொண்டு போய் ஊற்றுவாங்க. நானும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே ஈரத்துணியோடு எல்லோரும் வருவாங்க. கொஞ்சம் வெயிலுக்கு ஆனால் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும், சுறுசுறுப்பாக அன்றைக்கி நாளே சூப்பராக போகும். நானும் 5 நாளும் நேரமே தீர்த்தம் கொண்டு வந்து ஊற்றணும், நாளைக்கே நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருவோம். அப்போவே யாரோ ஒருத்தர் ஊற்றிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.